வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு அழகே அழகே எபிசோட் தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அழகுமதி வந்து இங்க தங்கராஜ வந்து பயங்கரமா சத்தம் போட்டுட்டு போனாங்க. ஸோ அந்த கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க தங்கராஜ். அந்த சமயம் பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நான் சுரேஷ்ட்ட கூட சொல்லலையே! ஆனா இந்த விஷயம் எப்படி வெளில போணுச்சு? அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. யோசிச்சுட்டே உட்காந்துருக்கும்போது எல்லாருமே கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்காங்க. ஏதோ பிரச்சனை ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து ரேவதி பயந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இவங்களுக்கு ஒரு டவுட் வந்து இங்கேருந்து ரேவதின்னு கத்துறாங்க. அங்கேருந்து வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்டதும், இந்த மாரி வந்து நாங்க இங்க வந்து பேசுனது நான் வெளியில வந்து யாருகிட்டயுமே நான் சொல்லல. உங்க ஃபேமிலில கூட. வேல போறதுக்கு காரணமா இருந்தது நான் தான் அப்படின்னு எப்படி வந்து மதிக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும், தங்கராஜோட அம்மா சொன்னாங்க, "இப்ப தானடா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்" அப்படின்னு சொன்னதும், தங்கராஜுக்கு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. "நீ சொன்னியா ரேவதி?" அப்படின்னு சொல்லி கேட்டதும், "இல்லங்க நான் சொல்லல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இப்படின்னு மழுப்பி பார்த்தாலும், ஆனா கேட்கவே இல்ல தங்கராஜ். பயங்கரமா கத்தி, "நீ தான் சொன்னியா?" அப்படின்னு சொல்லி கேட்டதும், "ஆமா, நீங்க செஞ்சது தப்பு தானே. அவளே கன்ஃப்யூஸ்ல வந்துட்டு இருக்கா. இது யாரு செஞ்சிருப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவளால அத பத்தி யோசிச்சுட்டே இருந்துட்டு இருக்கிறது. எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. நான் சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்றாங்க. பயங்கர கடுப்பாயி ஓங்கி ஒரு அற விட்டுறாரு நம்ம தங்கராஜ். ஸோ இது ஒரு பெரிய இதா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா என்ன பண்றாங்க, ரேவதியோட அண்ணன் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி வந்து "எப்படி இருக்க? என்ன ஏதுன்னு?" கேட்டுட்டு இருக்கும்போது, வாய்ஸ வந்து ஒரு மாரி அ டல்லா இருந்ததும், "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லண்ணா ஒண்ணும் இல்ல. ஓகே தான் நானு. நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு சொன்னதும், அவருக்கு டவுட் வந்துட்டு, இல்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு நெனச்சுட்டு, ஃபோன வச்சதும் நேரா வந்து வீட்டுக்கு வராங்க. தங்கராஜ் கிட்ட வந்து, எங்க ரேவதி?" அப்படின்னு சொன்னதும், அங்க குட்டி பாப்பா சொல்லுது, அவங்க அம்மா வந்து உள்ள உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னதும், அங்கேருந்து வராங்க ரேவதி. வந்ததுமே அவங்க அண்ணன பார்த்ததும் கொஞ்சம் பயம் வந்துட்டு பாக்யராஜ பார்த்ததும், "அ என்ன ரேவதி? என்னாச்சு? என்னாச்சு? காட்டு, கன்னத்த காட்டு" அப்படின்னு சொன்னதும், ஒரே செவந்திருக்குது. "யாரு என்ன பண்ணா?" அப்படின்னு சொன்னதும், "இல்ல ஒண்ணும் இல்லன்னு" சொல்லி சமாளிக்கிறாங்க. "இவரு அடிச்சாரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒண்ணுமே சொல்லல. அதுக்கப்புறம் தங்கராஜ், "ஆமா நான் தான் அடிச்சேன்." "இப்ப என்ன? நீ எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்த? வெளில போ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் வெளில தான் போப்போறேன். என் தங்கச்சிய நீங்க எப்படி அடிக்கலாம்? கை நீட்டி அடிக்கலாம். ஒரு பொம்பளைய வந்து நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம்?" அப்படின்னு சொல்லதுன்னா, "என் பொண்டாட்டிய நான் அடிப்பேன், கொல்லுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அத கேட்க நீ யாரு?" அப்படின்னு சொல்லி சொன்னதும், "உங்களுக்கு வந்து நாங்க கட்டி குடுத்தா பொறுமையா இருந்தா, நீங்க வந்து அடிப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நானும் போதும் போதும் பொறுமையா இருப்போன்ட்டு தான், சரி என் தங்கச்சி இந்த வீட்ல வாழணுங்கிறதுக்காக தான் நானும் பொறுமையா இருந்தேன். இதுக்கப்புறம் என்னால கொஞ்சம் கூட பொறுமையா இருக்க முடியாது. நான் என் தங்கச்சிய கூட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும், இவங்க ரேவதி சொல்றாங்க, "கிளம்பலாம் வா" அப்படின்னு சொன்னதும், ரேவதி உடனே, "இல்லை பரவால்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னதும், "இவருகிட்டலாம் நீ அடி வாங்கிட்டு இருக்கிற அவசியம் இல்ல. உன்னைய அடி வாங்குறதுக்கு தான் நாங்க வந்து இங்க இவருக்கு கட்டி குடுத்தோமா" அப்படின்னு பாக்கியராஜ் சொன்னதும், பயங்கர கடுப்பாயி, அங்க குழந்தையும் தூக்கிக்கிட்டு, "வா ரேவதி போலாம்" அப்படின்னு சொன்னதும், "ரேவதி நில்லு" அப்படின்னு சொல்லி நம்ம தங்கராஜ் சொல்றாங்க. "நீ இப்போ வந்து பாப்பாவெல்லாம் கூட்டிட்டு மேல போ" அப்படின்னு சொன்னதும், "இல்ல முடியாது. என் தங்கச்சிய நான் அழைச்சிட்டு போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டையா போயிட்டு இருக்குது. இப்ப நம்ம ரேவதிய வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இன்னைக்கு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, இதுதான் ஓடிட்டு இருந்தது. இதுக்கப்புறமும் பயங்கர பரபரப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி மதிக்கும் வேல போன விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ரேவதியையும் வந்து அவங்க அண்ணன் வந்து பாக்யராஜ் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ப இன்னும் பரபரப்பாவே இது போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். நம்மளுடைய அப்டேட் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.